திமுகவுடைய மறைமுக கூட்டாளி சீமான். அது பல்வேறு சந்தர்ப்பங்களில் நிரூபிக்கப்பட்டதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது சமீப காலமாக விஜயை அதிகம் எதிர்ப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக இல்லை, நாம் தமிழர் கட்சி தான். திமுக விஜயை விமர்சிப்பதற்கும் நாம் தமிழர் திமுகவை விமர்சிப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இவர்கள் கூட ஒரு மென்மையா ஒரு அரசியல் ரீதியாக தான் இவங்க பேசுறாங்க திமுகவினர். ஆனால் சீமான் பேசுறதெல்லாம் ரொம்ப தரக்குறைவாகவும் அருவருப்பாகவும் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வன்மம் வெளிப்படுறதை நீங்க பார்க்கலாம். அதுக்கு பெரிய உதாரணமே இந்த அனில் அப்படின்னு அவர் விஜயை பேசுனதெல்லாம் நம்ம கேட்டோம். அனில்னு விஜயை யார் சொல்லுவாங்கன்னா அஜித் ரசிகர்கள் சொல்லுவான். புரியுதா இல்லையா? ஒரு அறிவில்லாத ஒரு ரசிகர் கூட்டம் ஒரு நடிகரை பார்த்து இந்த மாதிரி அனில் ஆமை இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த லாங்குவேஜில் நீங்க ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை விமர்சிக்கிறீங்க அப்படின்னா உங்க யோக்கியதை என்னங்கிறது மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் அப்படி இல்லை, அவர் என்னுடைய தம்பி, நான் அவருடைய அண்ணன், உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டாரா அவரு, இல்லை உங்களை அண்ணனா அவர் சுவீகரிச்சுக்கிட்டாரா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்களா ஏன் கிளைம் பண்றீங்க? அதனால சீமான் பேச்சை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இன்னொன்று, மக்களும் கூட சீமானை ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக பார்த்த நிலைமை மாறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரால் மெட்டீரியலாக ஒரு காமெடியனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சீமான் பேச்சை நிறைய பேர் ரீல்ஸில் பார்ப்பாங்க. எதுக்குன்னா ஒரு காலத்தில் டி ராஜேந்தரை எப்படி மக்கள் காமெடியனாக ரசித்தாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு சீமானை ஒரு காமெடியனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.